தி லோப்சாங் ராம்பா நெற்றிக்கண். அத்தியாயம் 4. மடாலய வாயிலில். சாலை நேராக சக்பரி மடத்திற்கு என்னை அழைத்துச் சென்றது. அந்த மடம் திபெத்தின் மருத்துவ ஆலயம் என வழங்கப்படுவது. கடினமான பள்ளி அது. நாள் பிரகாசமாகிக் கொண்டே வந்தது. நான் பல மைல்களை நடந்தே கடந்திருந்தேன். வாயிலுக்குள் நுழைந்தால் மைதானம். மடத்தில் சேர விரும்பிய வேறு இருவரையும் வாயில் அருகே சந்தித்தேன். நாங்கள் ஒருவரை ஒருவர் எச்சரிக்கையுடன் பார்த்து கொண்டோம். மூவருக்குமே அடுத்தவரை பற்றி எந்த நல்லெண்ணமும் தோன்றவில்லை என எண்ணினேன். ஆயினும் ஒரே பயிற்சியை பெறுவதெனில் ஒருவருக்கொருவர் நல்லுறவை பேண வேண்டும் என்று முடிவெடுத்தோம். சிறிது நேரம் மென்மையாக கதவை தட்டினோம். ஒன்றுமே நிகழவில்லை. மற்ற இருவரில் ஒருவன் கீழே குனிந்து ஒரு பெரிய கல்லை எடுத்து கவனத்தை ஈர்க்கும் வகையில் தட்டி ஓசை எழுப்பினான். ஒரு பிக்கு தடி ஒன்றை ஆட்டியவாறே வந்தார். பயத்திலிருந்த எங்களது கண்களுக்கு அது மர கிளையாகவே தென்பட்டது. குட்டி சாத்தான்களே, உங்களுக்கு என்ன வேண்டும் என உரத்த குரலில் கேட்டார். உங்களை போன்றவர்களுக்கு கதவருகே வந்து பதில் அளிப்பதை தவிர வேறு வேலை ஏதும் எனக்கு இல்லை என்று நினைத்தீர்களா? நாங்கள் பிக்குகளாக வேண்டும் என்று நான் பதிலளித்தேன். உங்களை பார்த்தால் குரங்குகளாக தெரிகிறது என்றார் அவர். அங்கிங்கு நகராமல் இங்கேயே காத்திருங்கள். புது சீடர்களுக்கான தலைமை குரு தயாரானதும் உங்களை வந்து பார்ப்பார். வாசல் கதவு தடாரென சாத்தப்பட்டது. இருவரில் ஒருவன் கிட்டத்தட்ட முதுகு தரையில் படும்படியாக மல்லாந்து விழுந்திருப்பான். அவன் எச்சரிக்கையின்றி வெகு அருகாமையில் நின்றிருந்தான். நிற்பதில் கால்கள் சோர்ந்து போனதும் அங்கேயே தரையில் அமர்ந்தோம். பிக்குகள் மடத்திற்கு வந்து சென்றவாறு இருந்தனர். சிறியதொரு ஜன்னல் வழியாக உணவின் நறுமணம் மிதந்து வந்தது. அதிகரித்து கொண்டே இருக்கும் எங்களது பசியை நிறைவு செய்து கொள்வதற்கான ஆசையை தூண்டியது. உணவு அத்தனை அருகே இருந்தும் அதை நாங்கள் அணுகவே முடியாத நிலை. இறுதியாக கதவு மூர்க்கத்துடன் வேகமாக திறக்கப்பட்டது. மெலிந்த உயரமான ஒருவர் நின்றிருந்தார். என்ன என்று கர்ஜித்தார். வீணாய் போன போக்கிரிகளே, என்ன வேண்டும் உங்களுக்கு? நாங்கள் பிக்குகளாக வேண்டும் என்றோம். தெய்வமே, இப்போதெல்லாம் எத்தகைய குப்பைகள் மடத்திற்கு வருகின்றன என்றார் அவர் உரத்த குரலில். பரந்த சுற்றுச்சுவருக்குள் வரும்படியாக எங்களுக்கு சைகை காட்டினார். அந்த இடம் மடத்திலிருந்த மைதானத்தின் புற எல்லை. நாங்கள் யார், என்ன செய்கிறோம், ஏன் அங்கு வந்திருந்தோம் என்றெல்லாம் எங்களிடம் விசாரித்தார். அவருக்கு எங்களை பிடிக்கவில்லை என்பதை எவ்வித சிரமமும் இன்றி நாங்கள் உணர்ந்தோம். எங்களில் ஒருவன் இடையரின் மகன். அவனிடம் சீக்கிரம் வா உள்ளே, நீ சோதனையில் வெற்றி பெற்றால் இங்கே தங்கலாம் என்றார். அடுத்தவனிடம் நீ என்ன சொன்னாய்? கசாப்பு கடைக்காரனின் மகனா? உன் தந்தை இறைச்சியை வெட்டுபவரா? புத்தரின் நெறிகளை மீறுகிறவரா? நீயுமா இங்கு வருகிறாய்? உடனே ஓடிவிடு, இல்லையெனில் சாலை வரை சவுக்கடிதான் என்று அவனை நோக்கி பாய்ந்தார். இறங்கத்தக்க அச்சிறுவன் தன் சோர்வை மறந்தான். திடீரென அவனிடத்தில் வெடித்தெழுந்த வேகத்தில் திரும்பி மின்னல் போல் பாய்ந்து ஓடினான். துரிதமாக ஓடிய அவனது சிறிய கால்கள் தரையை தேய்த்த போது தூசுகள் பறந்தன. தற்போது என் 7வது பிறந்த நாளில் நான் மட்டுமே தனித்திருந்தேன். மெலிந்த பயங்கர தோற்றம் கொண்டிருந்த பிக்கு தனது கொடூர பார்வையை என் பக்கமாக திருப்பினார். அப்போது தோன்றிய பயத்தில் அந்த இடத்திலேயே வாடி வதங்கி போனேன். ஓஹோ, சீமான் வீட்டு பிள்ளைக்கு மதகுருவாகும் எண்ணமா? நீ எவ்வாறானவன் என்பதை முதலில் பரிசோதிக்க வேண்டும். எனது அருமை பையா, உன் பலம் என்னவென்பதை பார்ப்போம். செல்லமாக சீராட்டி மென்மையாக வளர்க்கப்பட்டவர்களுக்குரிய இடம் இதல்ல. அப்படியே பின்னால் 40 அடி சென்று தியான நிலையில் அமர்ந்திரு. நான் ஏதும் சொல்லாத வரையில் கண் இமையை கூட அசைக்க கூடாது என சொல்லி முடித்தவுடன் திரும்பிச் சென்றார். துயருடன் பரிதாபத்திற்குரிய என் சிறு மூட்டையை எடுத்துக்கொண்டு 40 அடிகள் பின்னே சென்றேன். முழந்தால் இட்டவாறே நடந்து அவரது கட்டளைப்படியே சம்மணமிட்டு அமர்ந்தேன். நாள் முழுக்க அந்நிலையிலேயே அசையாமல் இருந்தேன். தூசுகள் பறந்து வந்து என் மேல் படிந்தன. சூரியன் மங்கியதும் பசி அதிகமானது. தாகம் மிதமின்றி தொண்டை வறண்டது. காலையில் முதல் சூரிய உதயத்தின் போது சாப்பிட்டதை தவிர வேறு ஏதும் உண்ணவும் இல்லை, அருந்தவும் இல்லை. என்னை கடந்து சென்ற பிக்குகள் என் மீது கவனம் செலுத்தவே இல்லை. கும்பலாக வந்த சிறுவர்கள் என்னை கடந்து சென்றனர். அதில் ஒருவன் சோம்பலாய் ஒரு கல்லை எடுத்து என் பக்கமாக வீசினான். அது தலையின் பக்கவாட்டில் பட்டு ரத்தம் கசிந்தது. இருப்பினும் நான் அசையவில்லை, நகரவும் பயந்தேன். எனது பொறுமையை சோதிக்கும்
தேர்வில் நான் தோல்வி அடைந்தால் வீட்டினுள் நுழைய தந்தை அனுமதிக்க மாட்டார். நான் வேறெங்கும் செல்வதற்கு இல்லை, ஏதும் செய்யக்கூடியதும் இல்லை. ஒவ்வொரு மூட்டும் இறுகி தசை நார்கள் அனைத்தும் வள்ளித்தாலும் ஆடாமல் அசையாமல் அமர்ந்திருக்க வேண்டும். மலைகளின் பின்னே கதிரவன் ஒளிந்ததும் வானம் இருண்டது. விண்ணில் இருளில் நட்சத்திரங்கள் பிரகாசமாய் ஒளிர்ந்தன. மடத்தின் ஜன்னல்களில் ஆயிரக்கணக்கான சிறு வெண்ணெய் விளக்குகள் எரியூட்டப்பட்டு சுடர்ந்தன. குளிர் காற்று வீசியதில் வில்லோ மரங்களின் இலைகள் ஒளி எழுப்பி அச்சுறுத்தின. என்னை சுற்றிலும் இரவின் வினோதமான மங்கிய ஒளிகள் கேட்டுக்கொண்டே இருந்தன. முக்கிய சில காரணங்களுக்காக நான் அசையாதிருந்தேன். எனது மூட்டுக்கள் இறுகியிருந்தது ஒரு காரணம். நான் மிகவும் பயந்திருந்ததும் மற்றொரு காரணம். அப்போது மணல் பாதையில் நடந்து வரும் ஒரு பிக்குவின் மென்மையான மிதியடை சப்தம் என்னை நெருங்குவது கேட்டது. ஒரு முதியவர் இருளில் தட்டு தடுமாறி வந்தார். என் முன்னே அவர் நிற்பதை தெளிவின்றி உணர்ந்தேன். பல்லாண்டுகளாக துறவற வாழ்வை கழித்திருந்த அந்த பிக்கு முறுக்கேறி வளைந்திருந்தார். வயதின் காரணத்தால் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அது எனக்கு கவலையை ஏற்படுத்தியது. ஏனெனில் அவர் தனது ஒரு கையில் ஏந்தியிருந்த தேநீர் கீழே சிந்திக் கொண்டிருந்தது. மற்றொரு கையில் ஒரு சிறிய சம்பா கிண்ணத்தை வைத்திருந்தார். அவற்றை என்னிடம் நீட்டினார். நான் அப்போதும் அசையாதிருந்தேன். எனது எண்ணங்களை புரிந்து கொண்ட அவர், எடுத்துக்கொள் மகனே, இரவு நேரங்களில் நீ நகரலாம் என்றார். நான் தேநீர் அருந்தி சம்பாவை என் கிண்ணத்திற்கு மாற்றிக்கொண்டேன். பின் முதிய பிக்கு, காலை சூரியனின் முதல் கதிர் உதயமானதும் இதே இடத்தில் முன்பிருந்த நிலையிலேயே அமர்ந்திரு. இது ஒரு பரிசோதனை, காரணமின்றி நடத்தப்படும் கொடூரமல்ல. இப்போது நீ அவ்வாறாக எண்ணக்கூடும். இத்தகைய சோதனைகளில் வெற்றி பெறுபவர்களே எங்களது அமைப்பின் உயர் பதவியை அடைய முடியும். இதை சொன்னதும் கோப்பையையும் கிண்ணத்தையும் எடுத்துக்கொண்டு அவர் சென்றார். நான் எழுந்து கால்களை உதறினேன். பின் ஒருக்கழித்தும் படுத்தவாறே சம்பாவை உண்டு மடித்தேன். அச்சமயம் நான் உண்மையாகவே களைத்திருந்தேன். எனவே எனது விழா எலும்புகளை தாங்கிக் கொள்ளும்படியாக தரையில் அழுந்தி மற்றொரு மேலங்கியை தலையின் கீழ் வைத்து படுத்தேன். கடந்த 7 வருடங்களும் எனக்கு எளிதாக இருக்கவில்லை. எல்லா சமயங்களிலும் தந்தை கடுமையாகவே இருந்தார். அச்சுறுத்தும் கண்டிப்பு. ஆயினும் இதுவே வீட்டை விட்டு வெளியே தங்கும் முதல் நாள். ஆடாமல் அசையாமல் அமர்ந்திருந்த நிலையில் தாகத்துடன் பசியுடன் முழு நாளையும் கழித்திருந்தேன். காலை என்ன நிகழும் என்பதை குறித்தும் ஒன்றும் தெரியாது. இன்னும் எதையெல்லாம் செய்ய சொல்வார்கள் என்பதும் தெரியாது. ஆனால் தற்போது தனிமையில் உறங்க வேண்டும். குளிர் வானின் கீழே இருள் குறித்த எனது பயங்களோடும் எதிர்கால நாட்களை பற்றிய அச்சங்களோடும் தனித்திருக்க வேண்டும். ஊதுகும்பின் ஒளி கேட்டதும் கண் விழித்து பார்த்தேன். அப்போதுதான் கண்களை மூடியதை போல் இருந்தது. எதிரே காணப்பட்ட மலைகளுக்கு பின்னே நாளின் முதல் கதிரொளி வீசியது. எழுந்தவுடன் தியான நிலையில் அமர்ந்தேன். எதிரே இருந்த மடம் மெல்ல உயிர் தெழுந்தது. முதல் பார்வையில் உறங்கும் நகரமாக அசைவற்ற பெரும் ஜடப்பொருளாக தெரிந்தது. அடுத்து உறக்கத்திலிருந்து விழிப்பதைப் போல மென்மையான பெருமூச்சாக துவங்கி பின் முணுமுணுத்தலாக மாறிக்கொண்டிருந்தது. அதற்கு அடுத்து கொதிக்கும் கோடை காலத்தில் தேனீக்கள் ரீங்காரமிடுவதைப் போல் ஆழ்ந்த ரீங்காரமாக வளர்ந்தது. அவ்வப்போது ஊதுகும்புகள் ஒலித்தவாறு இருந்தன. அவை தூரத்தேயுள்ள பறவை மென்மையாக கிரீச்சிடுவதைப் போலவும் சங்கின் ஆழ்ந்த முழக்கமாகவும் சதிர்ப்பில் உள்ள பெரும் தவளையின் குரலோசையாகவும் அவ்வப்போது ஒலித்தன. வெளிச்சம் அதிகமானதும் திறந்திருந்த ஜன்னல்களுக்கு அப்பால் மழிக்கப்பட்ட தலைகளுடன் சிறு சிறு குழுக்களாக பிக்குகள் மீண்டும் மீண்டும் சுற்றி கொண்டிருந்தனர். சூரிய உதயத்திற்கு சற்று முன்பிருந்த வெளிச்சத்தில் அதே ஜன்னல்கள் தெளிந்த மண்டை ஓட்டின் குழி விழுந்த கண்களைப் போல காட்சியளித்திருந்தன. நாள் வளர்ந்து கொண்டே இருந்தது. எனது மூட்டுக்கள் இறுகி கொண்டே இருந்தன. ஆனால் அசைவதற்கு தைரியமில்லை. உறங்கவும் கூடாது. நான் நகர்ந்தாலும் சோதனையில் தோல்வியுற்றாலும் செல்வதற்கு வேறு எந்த இடமும் இல்லை. தந்தை தெளிவாக உரைத்து விட்டார். மடம் என்னை ஏற்காவிட்டால் அவரும் வீட்டில் சேர்க்க மாட்டார். பிக்குகள் சிறு குழுவாக பல்வேறு கட்டிடங்களிலிருந்து வெளிவந்தனர். அவர்கள் தங்களது ரகசிய காரியங்களில் ஈடுபட்டிருந்தனர். சிறுவர்களும் சுற்றி திரிந்தனர். சிலவேளை நான் இருக்கும் பக்கமாக தூசுகளையும் சிறு கற்களையும் உதைத்து தள்ளினர் அல்லது இழிவாக ஏதேனும் குறிப்பிட்டனர். நான் அதற்கு பதிலாக திரும்ப ஏதும் செய்யாத நிலையில் அவர்கள் ஓய்ந்து போய் அந்த விளையாட்டை நிறுத்தி கொண்டனர். அவர்கள் அதிக குதூகலம் அடையும்படியாக ஒத்துழைக்கக்கூடிய வேறு சிலரை தேடிச் சென்றனர். மெல்ல மாழை பொழுதின் ஒளி மங்கியதும் மடத்தின் கட்டடங்களில் சிறிய வெண்ணெய் விளக்குகள் எரியூட்டப்பட்டு மீண்டும் உயிர் பெற்றன. விரைந்து கவிய இருளும் நட்சத்திரங்களின் மங்கலான ஒளியால் சிறிதை மட்டுப்பட்டது.
விண்ணில் நிலா வெகு நேரம் கழிந்த பின்னரே தோன்றும் காலம் அது. எங்களது பேச்சு வழக்கில் நிலா இப்போது குட்டியாக உள்ளது. வேகமாக ஓடி வராது என்று குறிப்பிடுவோம். கவலையால் நான் கலக்கமுற்றேன். என்னை மறந்து விட்டார்களா? இது மற்றும் ஒரு சோதனையா? உணவின்றி நான் வாட வேண்டுமா? நாள் முழுக்கவும் ஆடாது அசையாது இருந்திருக்கிறேன். பசியால் மயக்கம் வரும் போல் இருந்தது. திடீரென ஒரு நம்பிக்கை எனக்குள் உதித்தது. கிட்டத்தட்ட எழுந்து குதித்திருப்பேன். கால்களை தேய்த்தபடி வரும் ஓசை கேட்டது. ஒரு கருத்த உருவம் என்னை நெருங்கி வந்தது. இன்னும் சற்று நெருங்கிய போது அது பெரியதொரு கருப்பு காவல் நாய் என தெரிந்தது. அது எதையோ இழுத்தபடி வந்து கொண்டிருந்தது. என்னை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. இக்கட்டான என் நிலை குறித்து கவலை ஏதுமின்றி அது தனது இரவு பணியை செய்தது. எனது நம்பிக்கைகள் உடைந்தன. நான் அழுதிருப்பேன். அந்த அளவு பலவீனமாவதை தடுப்பதற்காக பெண்களே அவ்வாறான மதிகெட்ட செயலை செய்வார்கள் என நினைவுபடுத்தி கொண்டேன். இறுதியில் முதியவர் நடந்து வரும் ஓசை கேட்டது. இம்முறை அதிக கனிவோடு என்னை ஆழ்ந்து பார்த்தார். மகனே, இதோ உணவும் தேநீரும். இன்னும் சோதனை முடியவில்லை. நாளை காலையும் உள்ளது. எனவே அசையாது திடமாயிரு. கடைசி மணி துளிகளில் தோளை அடைபவர்கள் பலருண்டு. இவ்வாறாக சொல்லிவிட்டு அவர் திரும்பிச் சென்றார். அவர் பேசும்போதே நான் தேநீரை அருந்தி சம்பாவின் கிண்ணத்திற்கு மாற்றினேன். மீண்டும் படுத்தேன். நிச்சயமாக முந்தைய இரவை விட மகிழ்ச்சி சற்றும் கூடவில்லை. படுத்திருந்த போது எனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை குறித்து எண்ணி பார்த்தேன். எந்த ஒரு வடிவிலும் பரந்த அளவிலும் உள்ள ஓர் அமைப்பில் வெகுவாக சேர ஒருபோதும் நான் விரும்பியதே இல்லை. மலைப்பாதையில் ஓட்டிச் செல்லப்படும் விலங்குகளைப் போல எதையும் தேர்வு செய்யும் வாய்ப்பும் எனக்கு இல்லை. ஆக நான் தூக்கத்தில் ஆழ்ந்தேன். அடுத்த நாள், அதாவது 3வது நாள் மீண்டும் தியான நிலையில் அமர்ந்தபோது நான் பலவீனமானதை உணர்ந்தேன். தலை சுற்றல் ஏற்பட்டது. எதிரே இருந்த மடம் புகை மண்டலத்தில் நீந்துவதைப் போல இருந்தது. அத்துடன் சேர்ந்து கட்டடங்களும் பிரகாசமான வண்ண விளக்குகளும் பழுப்பு நிற ஒட்டு துணிகளும் மிதந்தன. அவற்றினிடைய மலைகளும் பிக்குகளும் அதிகளவில் தூவப்பட்டதைப் போல அனைத்தும் கண்ணெதிரை சுழன்றன. மன உறுதியுடன் முயன்று அந்த கிருகிருப்பிலிருந்து விடுபட்டேன். அத்தனை துயரங்களை கடந்த பின் தோல்வி அடைவதை குறித்து அஞ்சினேன். நான் அமர்ந்திருந்த கற்களின் முனைகள் கத்தியைப் போல் கூர்மையாகி இருந்தன. அசௌகரியமான இடங்களில் அவை உரசி தேய்த்தன. நல்ல வேளையாக நான் அடைகாக்கும் கோழியல்ல என ஒரு சமயம் வேடிக்கையாக எண்ணிக்கொண்டேன். என்னை விடவும் அதிக நேரம் அமர்ந்திருக்க வேண்டிய நிர்பந்தம் அதற்குண்டு. சூரியன் நிலைத்து நின்று விட்டதை போல் தோன்றியது. நாள் முடிவே இன்றி நீண்டது. இறுதியாக வெளிச்சம் மங்கியது. பறந்து சென்ற பறவைகளின் சிறகிலிருந்து உதிர்ந்த இறகோடு அந்தி காற்று விளையாடத் துவங்கியது. ஜன்னல்களில் இருந்த சிறு விளக்குகள் ஒவ்வொன்றாக மீண்டும் ஒரு முறை ஒளிபெறத் துவங்கின. அன்றிரவு நான் இறந்துவிடக்கூடும் என எண்ணினேன். இதற்கு மேல் தாங்க இயலாது. அச்சமயம் தூரத்தே இருந்த கதவருகே புதிய சீடர்களுக்கான தலைமை குருவின் உயர்ந்த தோற்றம் புலனானது. பையா, இங்கே வா என்று அழைத்தார். இறுகி போயிருந்த கால்களை கொண்டு எழ முயன்ற நான் முகம் தரையில் பதியும்படியாக முன்னால் விழுந்தேன். பையா, உனக்கு ஓய்வு வேண்டுமெனில் இன்னும் ஒரு இரவை நீ அங்கேயே தங்கி கழிக்கலாம், தூங்கலாம். நான் காத்திருக்க முடியாது. அவசர அவசரமாக எனது மூட்டையை தூக்கி கொண்டு தடுமாறியவாறே அவரை நோக்கி நடந்தேன். உள்ளே வா என்றார் அவர். மாலை வழிபாட்டில் கலந்து கொண்டு நாளை காலை என்னை வந்து பார். உள்ளே வெதுவெதுப்பாக இருந்தது. ஊதுவத்திகளின் நறுமணம் சுகத்தை தந்தது. பசியால் கூர்மை அடைந்திருந்த புலன்கள் உணவு அருகாமையில் இருப்பதை உணர்ந்தன. எனவே வலது பக்கமாக போகும் கூட்டினத்தினரை பின்தொடர்ந்தேன். சம்பாவும் வெண்ணெய் தேநீரும் உணவு. வாழ்நாள் முழுவதும் பழகியதைப் போல முதல் வரிசையை நோக்கி முன்னேறி நகர்ந்தன. பிக்குகள் எனது சடையை பிடிக்க செய்த முயற்சி வீணானது. அவர்களது கால்களின் ஊடாக வேகமாக நகர்ந்து சென்றேன். தற்போது உணவை தீவிரமாக நாடியதால் யாரும் எதுவும் என்னை தடுக்க முடியாது. சிறிது உணவு வயிற்றுக்குள் சென்றதும் ஆசுவாசம் அடைந்தேன். கூட்டத்தை பின்தொடர்ந்து உட்புற ஆலயத்தில் மாலை வழிபாட்டை கண்டேன். அது பற்றி ஏதும் புரிந்து கொள்ள முடியாத அளவு சோர்வடைந்திருந்தேன். ஆனால் யாரும் என் மீது கவனம் செலுத்தவில்லை. பிக்குகள் வெளியேற துவங்கியதும் ஒரு பெரிய தூணின் பின்புறம் கழுத்தரையில் மூட்டையை கீழே வைத்து படுத்து காலை நீட்டி உறங்கினேன். தலை தரையில் மோதி பொறி கழங்கியதை போல் இருந்தது. என் மண்டை பிளந்ததாகவே எண்ணினேன். உடன் சேர்ந்து ஒலித்தன பல குரல்கள். புதியவன், சீமான் வீட்டு பிள்ளை, வாருங்கள், இவனை அடித்து நொறுக்குவோம். சீடர்களின் கூட்டத்தில் இருந்த ஒருவன் தனது கையில் இருந்த எனது மாற்று அங்கே ஆட்டி காட்டினான். அவனை எனது தலையின் கீழ் இருந்த மூட்டையை உருவி இருக்க வேண்டும். மற்றொருவனின் கையில் எனது செருப்புகள். மென்மையான கூழ் போன்ற சம்பா என் முகத்தை தாக்கியது. அடிகளும் உதைகளும்
சரமாரியாக விழுந்தன. நான் எதிர்க்கவில்லை. அதுவும் பரிசோதனையாக இருக்கக்கூடும் என்றே எண்ணினேன். 16வது விதிக்கு நான் கீழ்ப்படுகிறேனா என்பதை சோதிக்கிறார்கள் என்று நினைத்தேன். துன்பங்களையும் துயரங்களையும் பொறுமையோடும் பணிவோடும் ஏற்க வேண்டும் என்பதே அவ்விதி. திடீரென ஒரு கூக்குரல் எழும்பியது. என்ன நடக்கிறது அங்கே? பின் பயத்துடன் கூடிய முணுமுணுத்தல். ஓ, பழைய ஒல்லிக்குச்சிகளின் சேட்டையோ? நான் எனது விரல்களால் கண்களிலிருந்து சம்பாவை வழிக்கும் வேளையில் புதிய சீடர்களின் தலைமை குரு கீழே குனிந்து என் சட்டையை பிடித்தெடுத்து தூக்கி நிறுத்தினார். பலம் அற்றவனே, நீயா எங்களின் எதிர்கால தலைவன்? சீச்சி, இதை வாங்கிக்கொள். இது இன்னும் பலமான அடிகள் மழையாக பொழிந்தன. வீணாய் போனவன், தற்காத்து கொள்ளவும் தெரியாதவன். முடிவே இல்லாமல் அடிகள் விழுந்து கொண்டே இருந்தன. அக்கணம் முதிய ஷூ விடைபெறும் போது சொன்ன வார்த்தைகளை கேட்டது போல ஒரு பிரம்மை. நல்ல முறையில் நடந்து கொள். நான் கற்றுத்தந்ததை எல்லாம் நினைவில் வைத்திரு. சற்றும் யோசிக்காமல் திரும்பி ஷூ எனக்கு சொல்லி தந்தவாறு தலைமை குருவின் கழுத்தில் மென்மையாக ஓர் அடி கொடுத்தேன். அவர் அதிர்ச்சிக்குள்ளானார். வலியால் முனகியபடி என் தலைக்கு மேலாக பறந்தவர் கழுத்தரையில் விழுந்தார். மூக்கு தரையில் தேய்ந்தவரே வழுக்கிச் சென்றார். அதன் தோளும் பீய்ந்தது. கழுத்தூணில் தலைமோதி ஆங் எனும் சப்தம் வந்த பிறகே உடல் ஓய்ந்தது. நான் செத்தேன், இனி கவலைப்படுவதற்கு ஏதுமில்லை என எண்ணினேன். உலகம் ஸ்தம்பித்து விட்டதை போலிருந்தது. அங்கிருந்த அனைத்து சீடர்களும் மூச்சடைத்து போயிருந்தனர். உயர்ந்த மெலிந்த பிக்கு பெரும் கர்ஜனையோடு துள்ளி எழுந்து கால்களை ஊன்றி நின்றார். அவரது மூக்கிலிருந்த ரத்தம் ஒழுகி கொண்டிருந்தது. கர்ஜித்தார் என்பது சரதான். அத்துடன் பெரும் சிரிப்பும் சேர்ந்தது. சிறிய சண்டை சேவலா அல்லது இக்கட்டில் இசுக்கிய எழியா? எது? அதைத்தான் கண்டறிய வேண்டும். பின் திரும்பி விகாரமாயிருந்த உயரமான ஒரு 14 வயதுள்ளவனை சுட்டி காட்டினார். நகுவாங், நீதான் இந்த மடத்திலேயே பெரிய சண்டியன். யாக்கிருதை மேய்ப்பவரின் மகனா அல்லது சீமானின் மகனா? சண்டை எனும்போது யார் சிறந்தவர் என்பதை பார்த்து விடுவோம். முதிய காவல்துறை புக்குவான சூவிற்கு முதல் முறையாக நன்றி பாராட்டினேன். இளம் வயதில் காம்பகுதியின் ஜூடோ வல்லுநராகவும் அதில் முதன்மையானவராகவும் அவர் தேர்ச்சி பெற்றிருந்தார். தனக்கு தெரிந்ததையெல்லாம் எனக்கு கற்பித்ததாக அவர் கூறியிருந்தார். நன்றாக வளர்ந்த பெரிய ஆடவர்களிடம் கூட என்னை சண்டையிட வைத்துள்ளார். ஜூடோ கலையில் வயதோ பலமோ பொருட்டல்ல. அக்கலையில் மெய்யாகவே நான் தேர்ந்தவன். இச்சண்டையின் முடிவை பொறுத்தே என் எதிர்காலம் அமையும் என்பது புரிந்ததும் இறுதியாக எனக்குள் மகிழ்ச்சி பரவியது. நகுவாங் நல்ல உடற்கட்டுடன் அமைந்த பலசாலி. ஆனால் கை கால் அசைவுகள் அலங்கோலம், ஒழுங்கு மறையற்ற மூர்க்கத்தனமான சண்டைகளுக்கே பழக்கப்பட்டவன். அத்தகைய சண்டையில் பலமே பிரதானம். அவன் என்னை பிடிக்க பாய்ந்தோடி வந்தான். கட்டுண்ட நிலையில் என்னால் ஏதும் செய்ய இயலாது என அவன் எண்ணியிருக்க கூடும். தற்போது எனக்கு அச்சமில்லை. அதற்காக ஷூவிற்கும் சில வேளைகளில் கொடூரமான அவரது பயிற்சிக்கும் நன்றி கூற வேண்டும். நகுவாங் வேகமாக நெருங்கும்போது சற்றே விலகி அவனது கையை மெதுவாகத்தான் முறுக்கினேன். கால்கள் வழுக்கி சரிந்து அரை சுற்று திரும்பி தலை குப்பர அவன் விழுந்தான். ஒரு கணம் முனகி துள்ளி எழுந்து மீண்டும் பாய்ந்தான். நான் தரையில் குனிந்து மேலே செல்லும் காலை முறுக்கினேன். இம்முறை சுழன்று இடது தோள் தரையில் படுமாறு விழுந்தான். அதுவும் அவனுக்கு போதவில்லை. எச்சரிக்கையுடன் சுற்றி சுற்றி வந்தான். பக்கவாட்டில் குதித்து ஊதுவத்தி எறியும் ஒரு கனத்த கலசத்தை கையில் எடுத்தான். அதன் சங்கிலியை பிடித்தபடி என்னை நோக்கி சுட்டி காட்டினான். இத்தகைய ஆயுதம் வீண் சுமை. மெதுவாக இயங்குவது, சுலபமாக தப்பி விடலாம். ஆடும் அவனது கைகளுக்கு கீழே காலடி வைத்து ஒரே ஒரு விரலால் அவனது கழுத்தின் அடிப்புறத்தில் குத்தினேன். மலையிலிருந்து பாறை விழுவதைப் போல அவன் கீழே விழுந்தான். பிடித்திருந்த சங்கிலியை உணர்வற்ற அவனது விரல்கள் கைவிட்டன. உண்டிவில்லிலிருந்து பறக்கும் கல்லை போல கலசம் எகிரி கூட்டமாக சுற்றிலும் நின்று பார்த்து கொண்டிருந்த சிறுவர்கள் பிக்குகளின் பக்கம் பாய்ந்தது. சுமார் அரை மணி நேரம் நகுவா மயங்கி கிடந்தான். பிரத்யேக அத்தொடுகை அடிக்கடி பயன்படுவது தேகத்திலிருந்து ஆவியை பிரித்து விண்ணில் பயணம் செய்யவும் அதுபோன்று வேறு காரியங்களுக்கும் அத்தொடுகை உதவும். சீடர்களின் தலைமை குரு என்னிடம் வந்தார். அவர் என் முதுகை தட்டிய போது கிட்டத்தட்ட நான் மல்லாந்திருப்பேன். ஆனாலும் வாய்மொழியில் முரணான கருத்தை வெளியிட்டார். பையா, நீ பெரிய ஆள்தான். அடுத்து எனது தொடுக்கான பதில். அப்படியானால் நான் மேலும் சிறிது உண்ணலாம் தானே? ஐயா, தயவு செய்து. சமீப காலமாக குறைந்த அளவே உண்ண கிடைத்தது. எனது அருமை பையா, வயிறு நிரம்ப சாப்பிடு. இனி நீ
தான் தலைவன், என்னிடமே அதை நிரூபித்து விட்டாய் என இங்குள்ள முரடர்களிடம் சொல்லிவிடு. நான் மடத்திற்குள் அனுமதிக்கப்படுவதற்கு முன் உணவு வழங்கிய முதிய பிக்கு அவராகவே வந்து என்னிடம் பேசினார். மகனே, நல்ல காரியம் செய்தாய். சீடர்களின் மத்தியில் இவனே பெரும் சண்டியனாக இருந்தான். நீ அவனிடத்தை ஆக்கிரமித்து அன்போடும் கருணையோடும் பிறரை ஒழுங்குபடுத்து. உனக்கு நன்றாக கற்பிக்கப்பட்டுள்ளது. உனது அறிவை நல்ல விதமாக பயன்படுத்து. அது தவறான ஆட்களிடம் போய் சேர்ந்து விடக்கூடாது. இப்போது என்னுடன் வா, உணவும் தேநீரும் ஏற்பாடு செய்கிறேன். சீடர்களுக்கு தலைமை குருவாக இருப்பவரின் அறைக்குள் சென்றதும் அவரும் நேசத்துடன் வாழ்த்தினார். உட்கார் பையா, உனது தேக திறனை போலவே அறிவு திறனும் உள்ளதா என்பதை நான் கண்டறிய போகிறேன். உன்னை எளிதில் மடக்கி விடுவேன், கவனமாயிரு. நான் திகைக்கும்படியாக எண்ணற்ற கேள்விகளை கேட்டார். சில வாய்மொழியிலும் வேறு சில எழுத்துப்பூர்வமாகவும் 6 மணி நேரம் எதிரெதிரே மெத்தைகளில் அமர்ந்திருந்தோம். பின் அவர் மனநிறைவை வெளிப்படுத்தினார். யாக்கெருதின் தோலை தவறான முறையில் பதனிட்ட ஈரம் கசிந்து துவண்டு போகும். நானும் அது போலானேன். அவர் எழுந்தார். பையா, என் பின்னே வா. நான் மேன்மை மிகு மடாதிபதியிடம் உன்னை அழைத்து செல்கிறேன். அசாதாரண கௌரவம் இது. ஆனால் அதற்கான காரணத்தை நீயே புரிந்து கொள்வாய். வா. அகன்ற கூட்டங்களின் ஊடாக பின்தொடர்ந்து சென்றேன். சமய அலுவலகங்கள், உட்புற ஆலயங்கள், வகுப்பறைகள் என அனைத்தையும் கடந்தோம். மாடி படிகளில் ஏறினோம். பின் மேலும் அதிகமான வளைந்து வளைந்து செல்லும் நடைக்கூடங்கள், தெய்வங்களின் மண்டபங்கள், மூலிகைகளை பராமரிக்கும் இடங்கள் ஆகியவற்றை கடந்தோம். பின் மீண்டும் மாடிப்படிகளில் ஏறி இறுதியாக கூரையுடன் கூடிய மேல் தளத்தை அடைந்தோம். அங்கு மேன்மை மிகு மடாதிபதியின் இருப்பிடம் அமைந்திருந்தது. கதவில் தங்க தகடுகள் பதிக்கப்பட்டிருந்தன. அதன் ஊடாக சென்று தங்கத்தினால் செதுக்கப்பட்டிருந்த புத்தரின் சிற்பத்தை கடந்து மருத்துவ சின்னத்தை சுற்றி சென்று மேன்மை மிகு மடாதிபதியின் தனி அறைக்குள் நுழைந்தோம். குனி பையா, குனிந்து நான் செய்வதை போலவே செய். மேன்மை மிக்கவரே, இவன்தான் செவ்வாய் லோப்சாங் ராம்பா. அதை சொல்லி முடித்தது 3 முறை சிரம் தாழ்த்தி பணிந்தார். பின் தரையில் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கினார். நானும் அதையே செய்தேன். சரியான முறையில் சீராக செய்கிறேனா என்னும் ஆவல் மிகுந்து இதயம் வேகமாக துடித்தது. எவ்வித சலனமும் இன்றி எங்கள் மீது பார்வையை செலுத்திய மேன்மை மிகு மடாதிபதி, அமருங்கள் என்றார். திபெத்திய முறைப்படி சமணமிட்டு மெத்தைகளில் அமர்ந்தோம். மேன்மை மிகு மடாதிபதி நீண்ட நேரம் என்னை பார்த்தவாறு இருந்தார். ஏதும் பேசவில்லை. சிறிது நேரம் கழிந்த பின், செவ்வாய் லோப்சாங் ராம்பா, உன்னை பற்றிய எல்லா விவரங்களும் எனக்கு தெரியும். அனைத்தும் ஜாதக ரீதியாக முன்னறிவிக்கப்பட்டுள்ளது. உனக்கிடப்பட்ட சோதனை கடுமையானது. ஆனால் அதற்கு ஒரு முக்கிய காரணம் உள்ளது. பின்வரும் ஆண்டுகளில் அது உனக்கு புரியும். ஒன்றை தெரிந்து கொள். 1000 பிக்குகளில் ஒருவர் மட்டுமே உயர் காரியங்களுக்கு தகுதி ஆகிறார். அது அவருக்கு மேலும் முன்னேற்றத்தை வழங்கும். ஏனையோர் காற்று போக்கில் மிதந்து அன்றாட அலுவல்களில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்கள். ஏனென்று விளங்காமலே பிரார்த்தனை சக்கரங்களை சுழற்றுவார்கள். இங்கு பெருமளவில் அவர்கள் உள்ளனர். பிக்குகளின் சாஸ்திரங்களை கற்றுணர்ந்து பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்கள் வெகு சொற்பம். பிற்காலத்தில் அந்நிய மேகங்கள் நம் நாட்டை சூழும் நிலை உருவாகும். அவ்வேளையில் சொற்ப எண்ணிக்கையில் உள்ளவர்களினால் அதிக பயன் கிடைக்கக்கூடும். உனக்கு பிரத்யேக தீவிர பயிற்சி அளிக்கப்படும். ஒரு லாமா தனது வாழ்நாள் முழுக்க கற்கக்கூடியதை விட அதிகமாக உனக்கு கற்றுத்தரப்படும். வழிமுறைகள் கடுமையானவை. சமயங்களில் அதிக மெய் வருத்தம் தரும். ஞான திருஷ்டியை வலிந்து திணிப்பது தேகத்தை வதைப்பதாகும். ஆவியுருவில் பயணம் செய்வதற்கு சிதைவுறாத மனோபலம் தேவை. பாறையை போன்ற உறுதிப்பாடும் வேண்டியிருக்கும். நான் கவனமாக கேட்டு அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டேன். அவை எல்லாமே எனக்கு மிக கடினமானவையாக தோன்றின. நான் அந்த அளவு ஆற்றல் கொண்டவன் அல்ல. அவர் மேலும் தொடர்ந்தார். இங்கு உனக்கு மருத்துவத்திலும் ஜோதிடத்திலும் பயிற்சிகள் தரப்படும். எங்களால் இயன்ற அனைத்து உதவிகளும் உனக்கு வழங்கப்படும். சமயம் சார்ந்த மறைப்பொருள் கல்வியிலும் பயிற்சிகள் வழங்கப்படும். உனது பாதை தெளிவாக திட்டமிட்டு வகுக்கப்பட்டுள்ளது.
செவ்வாய் லோப்சாங் ராம்பா, உனக்கு 7 வயதுதான். ஆனால் பெரிய ஆட்களிடம் பேசுவது போல் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ அப்படியாகத்தான் வளர்க்கப்பட்டிருக்கிறாய். அவர் தலையசைத்ததும் சீடர்களின் தலைமை குரு எழுந்து வெகுவாக குனிந்து பணிந்தார். நானும் அதையே செய்ததும் இருவரும் அங்கிருந்து வெளியேறினோம். மீண்டும் குருவின் அறைக்குள் நுழைந்த பிறகே அவர் மௌனத்தை கலைத்தார். பையா, நீ எப்போதும் கடினமாக உழைக்க வேண்டும். ஆனாலும் எங்களால் இயன்ற உதவியை நாங்கள் செய்வோம். இப்போது உனது தாழையை மழிக்க அழைத்து செல்கிறேன். திபெத்தில் ஒரு சிறுவன் மடத்தில் சேரும்போது உச்சந்தலையில் குடுமி போல ஒரே ஒரு மயிர்கற்றையை விட்டு தலை முழுக்க மழித்து விடுவார்கள். பிக்குவாகும் நிலையில் அந்த ஒரு மயிர்கற்றையும் அழிக்கப்பட்டு புதிய பெயர் சூட்டப்படும். முந்தைய பெயர் கைவிடப்படும். சீடர்களின் தலைமை குரு வளைந்து செல்லும் பாதைகளில் என்னை அழைத்துச் சென்றார். முடிதிருத்தும் நிலையம் போல் இருந்த சிறிய அறைக்குள் சென்றோம். என்னை தரையில் அமரச் செய்தார். தாம்சோ, சிறுவனின் தழையை மழித்து விடு. புதிய பெயருக்கான மயிர்கச்சையையும் சேர்த்து மழி. இவனுக்கு புதிய பெயர் உடனே சூட்டப்படும் என்றார் தலைமை குரு. தாம்சோ முன்னே வந்தார். எனது சடை பின்னலை வலது கையில் பிடித்து நேர்மேலாக தூக்கினர். ஆ பையா, நல்ல சடை, நன்றாக வெண்ணெயிடப்பட்டு பராமரிக்கப்பட்டு உள்ளது. இதை வெட்டி எறிவதில் மிகுந்த மகிழ்ச்சி. எங்கிருந்தோ ஒரு பெரிய கத்திரிக்கோளை எடுத்தார். எங்களது வேலையாட்கள் செடி வெட்டுவதற்கு பயன்படுத்துவதை போன்றிருந்தது. திசே, வந்து சடையின் இந்த முனையை பிடி என இறைந்தார். அவரது உதவியால் திசை ஓடோடி வந்து எனது சடையை இறுக்கமாக பிடித்ததில் கிட்டத்தட்ட தரையிலிருந்து தூக்கப்பட்டேன். நாக்கை துருத்தியவாறு பல சில முழுகளுடன் முனை மழுங்கிய மிக மோசமான கத்திரிக்கோளை கையாண்டார். என் ஜடை ஒரே வழியாக வெட்டப்பட்டுவிட்டது. இது வெறும் ஆரம்பம்தான். பின் உதவியால் ஒரு கிண்ணத்தில் வெந்நீரை கொண்டு வந்தார். அதை தலையில் ஊற்றியதும் சூட்டை பொறுக்க முடியாமல் தரையிலிருந்து எம்பிவிட்டேன். என்ன விஷயம் பையா, கொதிக்கிறதா என்றார். ஆம் என்றேன். அதனால் என்ன, பரவாயில்லை, முடியை நீக்குவது சுலபமாயிருக்கும் என்றார் அவர். மும்முனைகள் கொண்ட சவர கத்தி ஒன்றை எடுத்தார். எங்கள் வீட்டில் தரைகளை தேய்த்துவிட பயன்படுத்துவதை போல் இருந்தது அது. இறுதியாக முடிவே இல்லாத நீண்ட நேரத்திற்கு பின் தலையிலிருந்த முடிகள் முழுவதுமாக நீக்கப்பட்டன. என்னோடு வா என்றார் தலைமை குரு. அவரது அறைக்குள் அழைத்துச் சென்று பெரியதொரு புத்தகத்தை எடுத்தார். இனி உன்னை என்னவென்று அழைப்பது? தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டே இருந்தார். பின், ஆஹா, இதோ இப்போதிருந்து ஒய்சாமிக் நமர் லாஹ்லு என்று அழைக்கப்படுவாய். எனினும் இப்புத்தகத்திற்காக எனது சொந்த பெயரான செவ்வாய் லாப்சாங் ராம்பாவையே பயன்படுத்துகிறேன். வாசகர்களுக்கு அதுவே எளிதானது. புதிதாயிடப்பட்ட முட்டையை போன்ற கோலத்துடன் இருந்த நான் வகுப்பிற்கு அழைத்துச் செல்லப்பட்டேன். ஏற்கனவே வீட்டில் நல்ல கல்வி பயின்றுள்ளதால் சராசரி மாணவர்களை விட எனக்கு அதிக அறிவு இருக்கும் என அவர்களாக முடிவெடுத்தனர். எனவே 17 வயது சீடர்களின் வகுப்பில் என்னை சேர்த்தனர். பேருருவங்களுக்கு மத்தியில் குள்ளனாக இருக்கும் உணர்வு தோன்றியது. ஏனையோருக்கு நான் நகுவாங்காக எவ்வாறாக வீழ்த்தினேன் என்பதை தெரியும். எனவே சிக்கல் ஏதும் தோன்றவில்லை. உயரமான ஒரு முட்டாள் பையனால் நிகழ்ந்த ஒரு சம்பவம் மட்டுமே விதிவிலக்கு. அவன் எனக்கு பின்னால் வந்து தலையில் புண்ணாகி இருந்த இடத்தில் தனது பெரிய அழுக்கு கைகளை வைத்தான். அவனது முழங்கை எலும்புகளில் எனது விரல்களால் குத்த வேண்டி இருந்தது. எனக்கு அது ஒன்றும் பெரிய காரியமல்ல. அதனால் அவனுக்கு ஏற்பட்ட வலியால் அலறியபடியே நகர்ந்து விட்டான். அந்த 2 எலும்புகளிலும் ஒரே நேரத்தில் குத்தினால் என்ன நிகழ்கிறது என்பதை முயன்று பாருங்கள், வேடிக்கையாக இருக்கும். அவன் என் தலையில் கை வைக்கும் போது வகுப்பாசிரியர் முதுகை காட்டியபடி நின்றிருந்தார். அதன்பின் நிகழ்ந்ததை அவர் கவனித்து விட்டார். அடக்க முடியாமல் சிரித்த அவர் அதன் விளைவாக எங்களை துரிதமாக வெளியே போக விட்டார். ஷூ மெய்யாகவே எனக்கு நன்றாக கற்பித்திருந்தார். வார இறுதியில் நான் சந்தித்த ஜூடோ ஆசான்கள் அனைவருக்குமே ஷூவை தெரிந்திருந்தது. திபெத்தின் தலை சிறந்த ஜூடோ வல்லுநர் என அவர்கள் ஷூவை குறிப்பிட்டனர். அதன்பின் ஏனைய சிறுவர்களால் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. தற்போது மாலை 8:30 மணி. ஆலய வழிபாடு 9:15 மணியளவில். ஆக 3/4 மணி நேரம் ஓய்வாக பொழுதை போக்கலாம். ஆயினும் எனது சந்தோஷம் சில மணி துளிகளே நீடித்தது. வகுப்பறையிலிருந்து வெளியேறும் சமயம் ஒரு லாமா என்னை அழைத்தார். நான் அவர் அருகே சென்ற போது என்னோடு வா என்றார். அடுத்து புதிதாக என்ன பிரச்சனையோ என எண்ணியவரே அவரை பின்தொடர்ந்தேன். அவர் இசை கற்பிக்கப்படும் அறைக்குள் என்னை அழைத்துச் சென்றார்.
அங்கு என்னை போன்றே புதிதாக சேர்க்கப்பட்ட 20 பேர் இருந்தனர். 3 இசை கலைஞர்கள் கருவிகளோடு அமர்ந்திருந்தனர். ஒருவர் கையில் மேளமும் இன்னொருவர் கையில் சங்கும் மற்றொருவரிடம் வெள்ளி ஊதுகும்பும் இருந்தன. லாமா சொன்னது, நாம் பாடுவோம். குழுவாக பாடுவதற்கேற்ற குரல்களை தேர்வு செய்ய வேண்டும். அனைவரும் பாடக்கூடிய வகையிலான ஒரு சுலப இன்னிசையை கலைஞர்கள் ஆரம்பித்தனர். நாங்கள் குரல் எழுப்பினோம். லாமாவின் புருவங்கள் உயர்ந்தன. திகைத்து போன முகபாவம் வழிமிக்கதாக மாறியது. 2 கைகளையும் உயர்த்தி நிறுத்து நிறுத்து என்று கத்தினார். தெய்வங்களே, இந்த வேதனையை தாங்காது. நல்லவிதமாக மீண்டும் ஆரம்பியுங்கள். நாங்கள் மீண்டும் துவக்கினோம். இம்முறை இசை பயிற்றுவிக்கும் லாமா நேரே என்னிடம் வந்தார். மடையா என்றார் உரத்த குரலில். நீ என்னிடம் விளையாடுகிறாயா? இசை கலைஞர்கள் வாசிக்கட்டும், நீ மட்டும் தனியாக பாடு. குழுவோடு சேர்ந்தல்ல. இசை துவங்கியது. நானும் மீண்டும் குரல் எழுப்பி பாட முயன்றேன். ஆனால் சிறிது நேரம்தான். ஆசான் வெறியூட்டப்பட்டது போல கைகளை வேக வேகமாக ஆட்டினார். சவாய் லோப்சாங், உனக்கு இசை ஞானமே இல்லை. என் 55 வருட வாழ்வில் இப்படி ஒரு அபஸ்வர குரலை கேட்டதே இல்லை. அபஸ்வரமா அது? இல்லவே இல்லை. ஸ்வர ஞானமே இல்லாத ஒரு குரல். பையா, ஒருபோதும் நீ மீண்டும் பாடாதே. பாடல் பயிற்சிக்கான சமயங்களில் வேறு ஏதேனும் கற்றுக்கொள். ஆலய வழிபாட்டிலும் பாடவே பாடாதே. கோரமான உன் குரல் அனைத்தையும் கெடுத்துவிடும். இப்போது நீ போகலாம், சங்கீத ஞானமற்ற மூடா என இறைந்தார். அங்கிருந்து நான் கிளம்பினேன். வெறுமனே சுற்றி கொண்டிருந்தேன். நாளின் கடைசி வழிபாட்டுக்கான நேரம் நெருங்கும் போது அனைவரும் கூடும்படியாக ஊதுகும்புகள் முழங்கின. நேற்றிரவு அப்படியா? நேற்றிரவா? நான் மடத்திற்குள் நுழைந்தேன். நீண்ட காலம் கழிந்தது போல தோன்றியது. தூக்கத்தில் நடப்பது போலவே நடந்தேன். பசி மீண்டும் துவங்கியது. ஒருவேளை அதுவும் நல்லதுதான். வயிறு நிறைந்திருந்தால் உறங்கி போயிருப்பேன். யாரோ ஒருவர் எனது அங்கியை பிடித்து மேலே தூக்கினர். சிநேக பாவத்துடன் காணப்பட்ட பேருருவம் கொண்ட ஒரு லாமா தனது அகன்ற தோளில் என்னை அமர செய்தார். சீக்கிரம் போக வேண்டும் பையா, இல்லாவிட்டால் வழிபாட்டு காலதாமதமாகிவிடும். பிறகு இரவு உறவுக்கான நேரமும் கழிந்துவிடும். அவ்வாறானால் மேளத்தை போல வயிறும் காலியாகவே இருக்கும். அவர் ஆலயத்தில் நுழைந்து என்னை தூக்கியபடியே உள்ளே சென்றார். சிறுவர்களுக்கான மெத்தை இருக்கையில் எனக்கு நேர் பின்னே அவரும் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அமர்ந்தார். அவருக்கு முன்னால் இருந்த மெத்தையில் கவனமாக என்னை அமர்த்தினார். என்னை பார்த்தபடி, உட்கார் பையா, நான் செய்வதை போலவே நீயும் செய். நான் பாடும்போது மட்டும் நீ ஹா ஹா அமைதியா இரு என்றார். அவருடைய உதவிக்கு நன்றி பாராட்டினேன். என்னிடம் கருணை காட்டியவர்கள் வெகு சொற்பம். கடந்த காலத்தில் எனக்கு பயிற்சி அளித்த அனைவரும் முன்புறம் திட்டினார்கள், பின்புறம் உதைத்தார்கள். நான் கண் அயர்ந்திருக்க வேண்டும். திடுமென குலுங்கி கண் விழித்தேன். வழிபாடு முடிந்தும் தூங்கிக் கொண்டிருந்த என்னை பேரொருவ லாமா தூக்கி வந்திருக்கிறார். உணவறையில் தேநீர், சம்பா, வேக வைத்த காய்கறிகளில் சிறிதளவு என் முன் இருந்தது. சாப்பிட்டு முடி பையா, பின் நேரே படுக்கைதான். எனக்கு எங்கு தூங்க வேண்டும் என நான் காட்டுகிறேன். இன்றிரவு நன்றாக தூங்கி காலை 5 மணிக்கு என்னிடம் வா. அதுவே அன்றைக்கு நான் இறுதியாக கேட்ட வார்த்தைகள். மறுநாள் காலை 5 மணி வரை உறங்கினேன். பெரிய அறையில் 3 இருக்கைகள் ஒன்று சேர்க்கப்பட்ட மெத்தையில் படுத்திருந்தேன். நேற்றைக்கு முன்தினம் என்னிடம் தோழமை கொண்டிருந்த ஒரு சிறுவனால் எழுப்பப்பட்டேன். அதிகாலையில் எழுவது சற்று சிரமமாகத்தான் இருந்தது. 5 மணிக்கு உன்னை எழுப்பும்படியாக லாமா மிங்யா தொண்டு கூறியிருந்தார். நான் உடனே எழுந்தேன். பிறர் செய்வதைப் போலவே நானும் மெத்தைகளை சுவரில் சாய்த்து வைத்தேன். எல்லோரும் வெளியேறி கொண்டிருந்தனர். உடனிருந்த சிறுவன் சொன்னது, நாம் சீக்கிரமாக காலை உணவு அருந்தலாம். பின் உன்னை லாமா மிங்யார் தொண்டுபிடம் அழைத்து செல்ல வேண்டும். தற்போதுதான் அந்த மடத்தில் ஐக்கியமாகிவிட்டேன். அந்த இடம் பிடித்ததாலோ அல்லது அங்கு தங்க விரும்பியதாலோ அல்ல. ஒரு விஷயம் என் மனதிற்கு பட்டது. வேறு எந்த வழியும் எனக்கு கிடையாது. எனவே எவ்வித எதிர்ப்புமின்றி அங்கு ஐக்கியமானால் எனக்கு நானே சிறந்த நண்பனாயிருக்கக்கூடும். காலை உணவருந்தும் போது பௌத்த சமய நூல்களிலிருந்து ஒரு பகுதியை தேனீக்கள் ரீங்கரிப்பது போல ஒருவர் வாசித்துக் கொண்டிருந்தார். கங்கிங்கியோர் என வழங்கப்படும் 112 தொகுதிகளில் ஒரு தொகுதியை தேர்வு செய்து அதிலிருந்து வாசித்துக் கொண்டிருந்தார். நான் வேறு ஏதோ ஒன்றை குறிக்க
எண்ணங்களில் மூழ்கி இருப்பதை அவர் கவனித்திருக்க வேண்டும். ஏனெனில் திடீரென அங்கே இருக்கும் புதிய சிறுவனே, நான் கடைசியாக சொன்னதை சொல் சீக்கிரம் என்று கடுமையாக கத்தினார். பளிச்சென்று மனதில் தோன்றியதை சற்றும் யோசிக்காமல் பதிலளித்தேன். ஐயா, நீங்கள் சொன்னது அந்த பையன் என் வாசிப்பை கேட்கவில்லை, வசமாக சிக்கினான். அந்த பதில் சிறு பழையை தோற்றுவித்ததும் என் கவனக்குறைவிற்குரிய தண்டனையின்றி நானும் தப்பித்தேன். வாசித்தவர் புன்னகைத்தார். அதுவும் ஒரு அரிய விஷயமே. பின் அவர் நூலிலிருந்து கடைசியாக வாசித்ததை கேட்டதாக விளக்கினார். ஆயினும் இந்த ஒரு முறை உன்னை விட்டு விடுகிறேன் என்றார். உணவருந்தும் எல்லா சமயங்களிலும் வாசிப்பவர்கள் ஒரு சாய்வு மேஜையின் முன் நின்று புனித நூல்களிலிருந்து படிப்பார்கள். சாப்பிடும்போது பிறருடன் பேச பிக்குகளுக்கு அனுமதி கிடையாது. அவர்கள் உணவை குறித்தும் சிந்திக்க கூடாது. உண்ணும் உணவோடு செவியால் கேட்கப்படும் புனித நூல்களை பற்றிய ஞானமும் உடலுக்குள் செல்ல வேண்டும். நாங்கள் அனைவரும் தரையிலுள்ள மெத்தைகளில் அமர்ந்திருப்போம். சுமார் 11 அங்குல உயரமுள்ள மேஜையில் உணவை வைத்து சாப்பிடுவோம். உணவருந்தும் வேளையில் கத்தக்கூடாது. முழங்கைகளை ஒருபோதும் மேஜை மேல் வைக்கக்கூடாது. சக்பரியின் ஒழுங்குமுறை நிச்சயமாக இரும்பை போல உறுதியானது. சக்பரி என்பதன் அர்த்தம் இரும்பு மலை. பெரும்பாலான மடங்களில் ஒழுக்கம் அல்லது வழிமுறைகள் சீராக கடைபிடிக்கப்படுவதில்லை. பிக்குகள் தங்களது விருப்பம் போல வேலை செய்வார்கள் அல்லது சோம்பலாக காலம் கழிப்பார்கள். ஒருவேளை 1000-ல் ஒருவர் முன்னேற்ற பாதையில் செல்ல எண்ணலாம். அத்தகையோரே லாமாக்கள் ஆவார்கள். லாமா என்பதற்கு பொருள் மேம்பட்ட ஒருவர். இந்த அடைமொழி எல்லோருக்கும் பொருந்தாது. எங்கள் மடத்தில் ஒழுக்க நெறிமுறைகள் கண்டிப்புடன் பின்பற்றப்பட்டன. மிக தீவிரமாக என்றும் குறிப்பிடலாம். நாங்கள் வல்லுநர்களாக வேண்டும். எங்கள் துறையில் தலைமை தகுதி பெற வேண்டும். எனவே ஒழுக்கமும் பயிற்சிகளும் மிக அத்தியாவசியமாக இருந்தன. புதிய சீடர்கள் உடுத்தும் வெள்ளை மேலங்கிகளை அணிய எங்களுக்கு அனுமதி இல்லை. பிக்குவாக ஏற்கப்பட்டவர்கள் உடுத்தும் செம்பழுப்பு நிற அங்கேயே அணிய வேண்டியிருந்தது. எங்களிடையே வீட்டு பணிகளை செய்வதற்கான ஆட்களும் இருந்தனர். அவர்கள் பணியாட்களாக இருக்கும் பிக்குகள். அவர்கள் மடத்திற்குரிய வீட்டு பணிகளை கவனித்துக் கொண்டனர். சுழற்சி முறையில் நாங்களும் வீட்டு பணிகளை செய்ய வேண்டியிருந்தது. எங்களை உயர்ந்தவராக எண்ணிக்கொள்ளக்கூடாது என்பதை உறுதிப்படுத்தவே அவ்விதமாக செய்தனர். பாரம்பரிய பௌத்த மூதுரை ஒன்று நாங்கள் எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டியிருந்தது. நீயே முன்மாதிரியாக இரு. நல்லதை மட்டுமே செய். பிறருக்கு தீங்கிழைக்காதே. இதுவே புத்தரது போதனைகளின் சாராம்சம். எங்களது மேன்மைமிகு மடாதிபதி லாமா சம்பா லா என் தந்தையை போன்று கண்டிப்பு மிகுந்தவர். உடனடி கீழ்ப்படுதலையே அவர் வலியுறுத்தினார். அவரது பொன்மணிகளில் ஒன்று எழுத்தும் படிப்புமே அனைத்து பண்புகளையும் பெறுவதற்கான வாயில்கள். எனவே அதன்படியே செயலாற்றுவதற்கான காரியங்கள் நிறையவே இருந்தன. ஓம் தொடரும்.